உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை தப்புவிக்கிற தேவன், தாயின் கருவில் நாம் உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புத விதமாய் வழிநடத்தி எல்லா தீமை நின்றும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார். உலகத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து எல்லா விதமான தீமை நின்றும் நம்மை தப்பிவிப்பது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வார்த்தை மாத்திரமே. எனவே இந்த நாளிலே கர்த்தர் மீண்டும் நம்மை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நமக்கு ஏற்படுகிற நோயிலிருந்து அவர் நம்மை தப்புவிப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்வது போல அவர் உங்களையும் என்னையும் அவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை அவர் தீயிலிருந்து ஆபத்திலிருந்து அவர் தப்பிவித்தார். அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்கின்ற போது சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் தப்புவிப்பார். ஒரு தீமை உங்களுக்கும் எனக்கும் வராது. எல்லா அழிவிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிப்பார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களையும் என்னையும் அவர் மூடி மறைப்பார். அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களையும் என்னையும் அவர் குணமாக்குவது மாத்திரமல்ல, அழிவுக்கு தப்பிவிப்பார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆபத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அனுகூலமான துணை அவர்தான். ஆமென். இந்த நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை தப்புவிக்கிற தேவனே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காகவும் எங்களை தப்பிப்பதற்காகவுமே நீர் இந்த உலகத்திற்கு வந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து வழிநடத்தி வந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நீ அப்படியே செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.